வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. இன்று திருப்பூர் மண்டலம் ஜூம் இணையம் வழியாக சிற்றுரை வழங்க ஏற்பாடு செய்த நிர்வாகத்திற்கும் அருள் தொண்டர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது மாலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். மேலும் உரையினை கேட்க வந்திருக்கும் இருபால் மேன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். சிறந்த தலைப்பு, நல வாழ்வுக்கு நல்ல எண்ணங்கள். நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதே நம்மளது எண்ணங்கள் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சும் கூட ஒரு சில எதிர்மறையான எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு சில வார்த்தைகள் நம்மளை எண்ணங்கள் பின்னாடி நம்ம இழுத்து செல்லும். அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நம்ம கேட்டிருப்போம். உலகின் மிகச்சிறந்த வைரம் எதுன்னு கேட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிற எண்ணங்கள் தான். அதே மாதிரி அவரவர் வாழ்க்கையின் சிற்பி அவரவர் எண்ணங்கள் தான். எண்ணங்கள் வச்சுதான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறோம். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். இது நிறைய நம்ம கேட்டிருப்போம். ஆனா அதை நம்ம அப்ளை பண்றப்ப வாழ்க்கையில இருக்குமான்னா இல்லை. எந்த சூழ்நிலையிலுமே நம்மகிட்ட அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் தான் இருக்கும். ஆனா அதை எதிர்மறையான எண்ணங்களா நம்ம மாற்றி அமைச்சிட்டு இருக்கோம். குழந்தைகளை கொண்டு நம்ம அதை செய்யாத இதை செய்யாத சொல்லி கொடுத்தோம். தவிர படிக்கிற குழந்தைங்களை படிக்கலைன்னா உனக்கு இதாகும் சொல்லி நம்ம நெகட்டிவான தாட்ஸ் நிறைய கொடுக்குறோம். அதுக்கு பதிலா நீ படிச்சேன்னா உனக்கு எதிர்காலத்துல நல்ல டாக்டர் ஆகலாம், நீ படிச்சேன்னா எதிர்காலத்துல ஒரு இன்ஜினியர் ஆகலாம், நல்ல ஒரு சர்வீஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல எண்ணங்களை நம்ம தூண்டி வரதில்லை. நடக்காதுங்கிற விஷயத்த நம்ம அழுத்தி சொல்றோமே தவிர நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்றது இல்லை. அப்போ நமது எண்ணங்கள் தான் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்றன. அப்போ குழந்தைங்கள்ட்ட நம்ம அதை சொல்லி திணிக்கிறதுனால குழந்தைகள் வளர்ந்த காலத்துல அவங்களுக்கு அதை பத்தின எண்ணங்கள் தான் இருக்குமே தவிர நல்ல தாட்ஸ் எதுவுமே வராது. எதிர்மறையான எண்ணங்களா தான் இருக்கும், நேர்மறையான எண்ணங்களா இருக்காது. நம்ம கூட வகுப்புல நிறைய பேராசிரியர்கள் முதல்ல பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பழக்க வச்சு, வஞ்சம், உயர்த்தாள் மனப்பான்மை, குறைகளான குணங்களை சொல்லுவோமே தவிர நல்ல எண்ணங்களான பொறுமை, நிறை குணம், நிறை மனம், கற்பு நெறி, இந்த மாதிரி பாசிட்டிவான வார்த்தைகள் நம்ம முதல்ல பயன்படுத்துறது இல்லை. முதல்ல நெகட்டிவ் கொடுக்குறோம், அப்புறம் தான் பாசிட்டிவ் எடுக்கிறோம். ஆனா எப்போதுமே பாசிட்டிவ் நம்ம எப்ப எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளோட வாழ்க்கை நலமா மாறும். பழங்காலத்துலலாம் கொஞ்சம் முன்னாடி பாட்டி அந்த மாதிரி நம்ம சமுதாயத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டுல யாராவது பொருள் விற்கிறதுக்கு வந்தாங்களோ இதை கேட்க வந்தாங்களோ என்ன சொல்லுவாங்கன்னா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு வாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. அவங்க வீட்டுல இன்னைக்கு நம்ம கேட்கிற பொருள் இல்லை அப்படிங்கிறத அவங்க நினைச்சுக்குவாங்க. ஏன்னா இல்லைங்கிறதுக்கும் நாளைக்கு வாங்கங்கிறதுக்கும் சின்ன பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனா அந்த வார்த்தையினால அவங்களோட எண்ணங்கள் என்ன பண்ணுதுங்க, நல்ல எண்ணங்களா மாறுது. அதே மாதிரிதான் ஒரு பாட்டுல தண்ணி இருக்குது, அப்படி ஒரு சக்தி இருக்கு அப்படிங்கிறதும் ஒரு வார்த்தைகள் தான். அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்லி நிறைவு பண்றப்ப நிறைவுன்னு சொல்றதை விட முடிவுன்னு சொல்லுவாங்க. எதுவுமே முடியறது இல்லை, நிறைவு தான் செய்யறோமே தவிர முடிக்கல. அப்போ இதெல்லாம் நம்ம என்னன்னா எண்ணங்கள் மூலியமா தான் செயல்களா வருது. நிறைவுங்கிறத நம்ம வாழ்க்கையில நிறைய பயன்படுத்தலாம். அப்போ ஒவ்வொரு எண்ணம் தான் வாழ்க்கையும் சிறப்பாக உள்ளது. வாழ்க்கையை மட்டும் இல்ல, வாழ்க்கை நடத்துறது அந்த எண்ணங்கள் தான். எண்ணங்களால் எல்லாத்தையும் உயர்வாக ஆக்க வேண்டும். நம்மளை மட்டும் இல்ல, எண்ணங்கள் தான் மற்றவங்களையும் உயர்வளிக்கும், உயர் ஊட்ட முடியும். இயற்கையில் தோன்றக்கூடிய துன்பங்களும் சமமான இன்பமாக மாற்றக்கூடிய சொல் எதுனா அது எண்ணங்கள் மூலியமா தான் வரும். நம்மை நாமே நேசிக்கணும் முதல்ல. நல்ல குணம், அதாவது எண்ணங்கள் நல்லா எண்ணங்களை வரணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருக்கு. அதுக்கு நம்மை நாமே நேசிக்கணும். நம்மை நாமே நேசிக்கிறப்பதான் நம்மளோட எண்ணங்கள் எப்போதுமே வளமா இருக்கும். இதுக்கு பெரிய பயிற்சி ஒண்ணு இருக்கு. கண்ணாடி முன்னாடி பார்த்தோம்னா நமக்கு முதல்ல என்ன வரும்னா நம்ம இப்படி இருந்தா அழகா இருக்குமோ அப்படி இருந்தா அழகா இருக்குமோ நம்ம குறைகள் தான் வருமே தவிர அது ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாளைக்கு வரும். 3ஆவது நாள் என்ன பண்ணுவோம், பாக்குறப்ப நம்மளுடைய நல்ல எண்ணங்கள், அதாவது நல்ல எண்ணங்கள் வர்றப்ப நான் எப்படி அழகா இருக்கிறேன்,
நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன், நான் ஆனந்தமா இருக்கிறேன், நான் அன்பா இருக்கிறேன். இந்த மாதிரி நான்கிற இடத்துல கூட நாம் கூட போடலாம். எல்லாரும் இருக்கிறப்ப நாம கூட சொல்லலாம். அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து எல்லாமே நல்ல எண்ணங்களா தான் இருக்கும், பாசிட்டிவா தான் இருக்கும். நேர்மை நேர்மையான குணம் இருந்தால் நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் தோன்றிக் கொண்டே இருக்கும். நல்ல எண்ணங்களை செயல்படுத்த முடியும், நல்ல செயல்களும் தோன்றிக் கொண்டே இருக்கும். எண்ணத்துக்கு எப்போதுமே எண்ணங்கள் எப்போதுமே நல்ல எண்ணங்களா. எண்ணத்தை ஆராய்ச்சியிலும் தூய்மையிலும் வைத்திருப்பவன் அறிஞன், மகான், ஞானி என்று மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஆராய்ச்சியில வச்சிருக்கிற முயற்சியில கூட இருக்கலாம். ஏன்னா எடுத்த உடனே பயிற்சிக்கு போக முடியும், ஃபர்ஸ்ட் முயற்சி. அப்போ இதுக்காக தான் முதல்ல தன் உருவ நினைவு நினைச்சோம்னா அடிக்கடி நினைக்கிறதுனால நல்ல எண்ணங்கள் உருவாகும். அறிவில் தெளிந்த பெரியோர்களின் உருவ நினைவு அடிக்கடி நினைக்கலாம், மகரிஷி மகான்களோட நினைக்கலாம். அடுத்து மகரிஷியோட போட்டோ, அந்த மாதிரியான ஆல்பம், கோயில்கள் செல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யறப்ப நமக்கு எப்போதுமே நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ள நிர்ணயிச்சுட்டே இருக்கும். நன்மையும் தீமையும் எண்ணத்தால் தான் இருக்கு. நமக்கு நடக்கிற நன்மையும் தீமையும் எண்ணத்தால் தான் இருக்கு. இதை கூட கண்ணின் தூங்குற சொல்லியிருப்பாரு, தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நம்ம எண்ணங்கள் தான் நம்மளை வயல் எடுத்தது. அப்ப நம்ம எண்ணங்கள் தான் நமக்கு நன்மையை செய்யும், தீமையை செய்யும். சிறிதும் பெரிதும் எண்ணத்தாலே, வெற்றியும் தோல்வியும் எண்ணத்தாலே, பிரபஞ்ச இயக்கமும் அனைத்தும் எண்ணங்களில் உள்ளது. பிரபஞ்சமே இயற்கையே எதுல இருக்குங்க? எண்ணத்துல இருக்கு. அப்போ எண்ணத்தை நம்ம வலிமைப்படுத்த, எண்ணத்துக்கு எப்போதுமே என்னன்னா ஒரு தன்மை இருக்கு. எக்குணத்தை அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் ஒரு ஆற்றல் உடலிலும் அறிவிலும் அந்த எண்ணத்துக்கு தான் வளர்ச்சி சொல்றாங்க. அப்போ வெச்சைகளும் மூலமனும் எண்ணத்தால் ஆகும். நல்ல, அதாவது நமக்கு ஒரு சிறந்த நண்பன் யாருன்னா நம்மளோட முதல் நண்பன் நம்மளோட நல்ல எண்ணங்கள் தான். அப்போ நமக்கு எல்லாருக்கும் ஒரு சிறந்த நல்ல எண்ணங்கள் வேணும். அப்போ அந்த எண்ணங்களை நம்ம எப்படி எடுத்துக்கிறது, நல்ல எண்ணங்களை எப்படி எடுத்துக்கிறது? இப்போ அறிவில் உயர்ந்தோட நட்பு இருந்துச்சுன்னா நமக்கு நல்ல எண்ணங்கள் வரும். பெரியவங்களோட அதிகமா இருக்கிறவங்க வரும். இப்ப அவங்களுக்கு வந்து நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா வராது. எதை பேசினாலும் ஒரு வார்த்தைகள் வந்து வாழ்வுடன் வார்த்தைகள் உச்சரிக்கிறப்ப கண்டிப்பா அவங்களுக்கு நல்ல எண்ணங்கள் அதிகமாக வர ஆரம்பிக்கும். உன் எண்ணத்தை நிலையை அறிய நீ உன்னை அறிந்து கொண்டால் என்று பொருள். அதாவது நம்ம எண்ணத்தை நிலையை அறிஞ்சிட்டோம்னாலே நம்மளை நாமே அறிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறது நம்ம பொருள். நம்மளை அறியணும் தனியா தேவையில்லை, நம்மளோட எண்ணத்தை அறிஞ்சிட்டாலே போதும். இதுக்கு மகிழ்ச்சி ஒரு கவியில கொடுத்திருப்பாங்க, பேரின்ப கழிப்பு அந்த பாடல்ல. மண்ணான இவ்வறிய மாபெரிய உலகமிசை மனமுடைய மிகச்சிறிய மனித உயிர் வாழுகின்றேன். எண்ணறிய ஆயிரங்கள் எண்ணங்கள் என் உள்ளத்தே எழுகின்ற விந்தையினை யார் அறிவார் யார் அறிவார். இந்த ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் என்கிட்ட தோன்றது, அதை யார் அறிவார் அப்படின்னு மகிழ்ச்சி அந்த கேள்வியா தான் கேட்பாங்க. அப்போ நம்மளோட எண்ணங்களை நாம அறிஞ்சிட்டோம்னா நாம யார் நம்ம தெரிஞ்சுக்கலாம், முதல் விஷயமே. அப்போ அந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எண்ணங்களை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணும். நம்மகிட்ட நல்ல எண்ணங்களும் இருக்கும், தீய எண்ணங்களும் இருக்கும். தீய எண்ணங்கள் எப்போதுமே வந்து நம்மளோட சூழ்நிலைகளோட சேர்ந்து சம்மந்தப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்ல எண்ணங்கள் உள்ள ஆழ்ந்து இருக்கும். எப்ப நம்ம அந்த தீய எண்ணங்களை விலக்கிட்டு நல்ல எண்ணங்களை வெளியில எடுக்கிறோமோ அப்பதான் நம்ம வாழ்வு நலமா இருக்கும். அதுதான் அது எப்ப எண்ணங்கள் வந்து சமநிலைக்கு வரும் அப்படின்னா, எல்லா எண்ணங்களும் ஒரே போல இருக்காது. இப்போ ஸ்கூல்ல முதல் ரேங்க் எடுக்கணும்னு எல்லா ஸ்கூல் பசங்களும் ஆசைப்படுவாங்க. ஆனா அதுல அத்தனை பேருக்கும் முதல் ரேங்க் வரதில்லை. காரணம் என்ன? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நமக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இருக்குமா இருக்காதோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் இந்த இடத்துல உள்ள போட்டுறாங்க. அதை எடுத்தா மட்டும்தான் அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லாரோட எண்ணங்களும் ஒரே போல இருக்கிறது இல்ல.
குழந்தைங்களுக்கு கருவமைப்பு மூலமா தெய்வீகம் நிறைய காரணங்களால ஒவ்வொரு நேரமும் எண்ணங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். எந்த எண்ணங்கள் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். எண்ணம் எப்ப திண்ணமா இருக்குதோ அப்பதான் நம்ம நினைச்சது அப்படியே கிடைக்கும். அப்ப மகரிஷி இன்னொரு கவியில கூட சொல்லியிருப்பாங்க, எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருபிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணி எண்ணத்தால் நிலைக்கச் செய்தால் எண்ணமே பழக்கத்தால் தெளிந்து போகும். எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும். எழும் எண்ணம் யாவும் பயனாய் மாறும். அதாவது நம்ம எவ்வளவுதான் அதாவது மகரிஷி சொல்றப்ப பாத்தீங்கன்னா தவத்துக்கு அப்புறம் தான் நமக்கு எண்ணங்கள் நிறைய வர ஆரம்பிக்கும். அப்ப அதோட இருப்பிடம் இயல்பு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த பழக்கத்துல நமக்கு எப்படி எண்ணங்கள் வருது அப்படிங்கறது தெரிஞ்சாலுமே அந்த எண்ணத்தை இது ஏன் வருதுன்னு நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கணும். ஒரு எண்ணங்கள் வருதுன்னா சாதாரணமா வராது. என்ன செயல் செஞ்சோமோ அதோட அனுபவ தொகுப்பு தான் உள்ள நம்மகிட்ட இன்பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ அதனால வரும், பழக்கத்தினாலே வரும், தேவையினால வரும், சூழ்நிலையினால வரும், திறன் மனத்தினால வரும், கருவமைப்பினால வந்திருக்கும், தெய்வீகத்தால வந்திருக்கும். இந்த ஆராய்ச்சியை நம்ம எடுத்துக்கிட்டு அது நல்ல எண்ணமா தீய எண்ணமான்னு ஆராய்ச்சி செய்து நல்ல எண்ணங்களுக்கு உயர்வளிக்கணும், உயிர் ஊட்டணும், மதிப்பளிக்கணும். தீய எண்ணங்களை சங்கல்பம் மூலியமா எழாமல் காப்பேன் என்று தடுத்துக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கைக்கு தேவையான நல்ல எண்ணங்களை நம்ம மனசுக்குள்ள எடுத்து சுழல விட்டு கொண்டே இருக்கலாம். அப்படி சுழல விடுறப்ப எந்த எண்ணங்கள் நம்ம அடிக்கடி சுழல விட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அந்த எண்ணங்கள் விரைவில் நடைபெறும், நம்ம வாழ்வு நலமளிக்கும் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் மண்டலத்திற்கும் பேராசிரியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக ஐயா அவர்கள் உரையாற்றினாங்க. எண்ணம் பற்றி உலகில் மிகச் சிறந்த வைரம் அவரவர் எண்ணங்களே. அதே போல் எண்ணம் அழகானால் வாழ்க்கை அழகாகும். குழந்தைகளிடம் பாசிட்டிவாக நல்ல எண்ணங்களை வளர்க்கணும் அப்படின்னு அழகா சொன்னீங்க ஐயா. நல்ல எண்ணங்கள் வளர முதலில் நம்மை நாம் நேசிக்கணும். பெரிய விஷயங்க ஐயா, அதுதான் உண்மை. நம்ம நேசிச்சோம்னாலே நம்ம யார் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் சொன்னீங்க. எண்ணத்தை எப்போதும் ஆராய்ச்சியிலேயே வச்சிருக்கணும், அதுக்குதான் சுவாமிஜி அவங்க அகத்தாய்வு கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே சொன்னீங்க. அப்படி வச்சிருக்கும் பொழுது நம்ம மகானாகவே மாறலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். சிறப்பாக நல்வாழ்விற்கு நல்ல எண்ணங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றிய துணை பேராசிரியர் சத்யராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சத்யராஜ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக இயற்கை என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள் உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கின்றோம். அம்மா உங்க மைக் டச் பண்ணீங்கன்னா அணைக்குங்கம்மா. வாழ்க வளமுடன் சாந்தி அம்மா. வாழ்க வளமுடன். கேக்குதுங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மாலை நேர ஜூம் குழுவில் உள்ள நல் உள்ளங்களுக்கு அனைவருக்கும் வாழ்க வளமுடன். இன்று கொடுத்திருக்கும் தலைப்பு இயற்கை. இயற்கை மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்வோருக்கு இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கை அறிந்து கொள்வதுதான் அறிவு. இயற்கையை அறிந்து அதனோடு இணைந்து வாழ்வதுதான் யோகம். எல்லோருக்குமே இயற்கை பற்றி தெரியும். விஞ்ஞானிகளுக்கு இயற்கை பற்றி தெரியும். சாதாரண மனிதர்களை விட சிறப்பாகவே தெரியும். விஞ்ஞானிகள் ஒரு எல்லையோட நின்று விடுவார்கள். ஆனால் மெய்ஞானிகள் நுட்பமும் ஆழ்ந்து அதனோடு இணைந்து விடுவார்கள். ஆராய்ச்சி செய்திடுவாங்க மெய்ஞானிகள். அதிலிருந்து தாங்க பஞ்சபூதங்களை பத்தி தெளிவாக நமக்கு விளக்கி இருக்காங்க. இதை தெளிவாக விளக்குவதற்கு தான் பஞ்சபூதங்கள் தான் கடவுள் என உருவாக்கி இருக்காங்க. பஞ்சபூதங்கள் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மெய்ஞானத்தின் வழியாக
நமக்கு சிறப்பாக புரிந்து கொள்ளும் வகையில விளக்கி இருக்கிறாங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்ற தத்துவம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். விண்ணின் திணிவு பெற்ற நிலைதான் காற்று, காற்றின் திணிவு பெற்ற நிலைதான் நெருப்பு, நெருப்பின் திணிவு பெற்ற நிலைதான் நீர். ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, 2 இணைந்ததுதான் நீர். விஞ்ஞானத்தின் அறிந்திருக்கிறோம். ஏன்னா நீரை பார்க்க முடியும். அந்த நீரை பற்றி விளக்கங்கள் எல்லாம் நம்ம பாட புத்தகங்கள்ல நிறைய இருக்குது. அதை பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நீர் கடினமான நீராகி பவளப்பாறையாகி நீரினுடைய அடர்த்தி நிலையாக பல நூற்றாண்டுகளாக கடந்து மண்ணாக தருகிறது. இந்த பஞ்சபூதங்கள்ல உடலிலும் உள்ளது பஞ்சபூதங்கள். நிலம் வரு உடலாகவும், நீர் இரத்த ஓட்டமாகவும், நெருப்பு காற்றோட்டமாகவும், நிலம் வரு உடலாகவும், நீர் இரத்த ஓட்டமாகவும், நெருப்பு வெப்பமாகவும் இருக்கிறது. காற்று உடலிலே காற்றோட்டமாகவும், விண் உடலிலே உயிராகவும் இருந்து பஞ்சபூதங்களோட பொருட்களோட அனைத்துமே இயற்கையிலே இருப்பது போல நம்ம உடல்ல சிறப்பாக இயங்கிட்டு இருக்குங்க. நம் உடலில் உள்ள உறுப்புகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. நம் வாழ்க்கையில நீண்ட நாள் வாழலாம். இப்படி பஞ்சபூதங்களை சிறப்பு நம் உடலை எப்படி வைத்திருப்பது அப்படின்னு பார்த்தா எப்படி வைத்துக் கொள்வது என்பதை தெளிவாக விளக்கியுள்ளார் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். உடல் பயிற்சி மூலமாக சிறப்பாக வைத்துக்கலாம் அப்படின்னு நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அதை வடிவமைத்து கொடுத்துள்ளார். உடல் பயிற்சி, தவம், காயக்கல்பம், அகத்தாய்வு, எண்ணம் ஆராய்தல், நம் எண்ணத்தை தூய்மை செய்து ஆசையை சீரமைத்து சினத்தை ஒழித்து கவலை ஒழித்து சினத்தை தவிர்த்து கவலை ஒழித்து நான் யார் என்ற தத்துவத்தை வரை விளக்கியுள்ளார் நம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள். இயற்கையோடு ஒன்றி வாழத்தான் நமக்கு அழகாக எடுத்துள்ளார் நான் யார் தத்துவம் வரை. நான் வேறு, இயற்கை வேறு அல்ல, இயற்கையாகத்தான் நானாக வந்துள்ளேன், இயற்கையோடு ஒன்றி உயிர் கலப்பு பெறுவோம் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அழகாக எடுத்துரைத்திருக்கிறார். நம் வாழ்வின் நோக்கத்தை அடைவோம், வாழ்வில் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைவோம், இறை உணர்வு பெறுவோம். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு இது மட்டும் இருக்குங்க, ஒரு பாட்டு, அது மட்டும் சொல்லிடுறேங்க. வர்ணிக்க வார்த்தை இல்லை இந்த பூவுலகம், இயற்கை பற்றி ஒரு பாடலுங்க இது. இயற்கையை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை இந்த பூவுலகம், மண் என்றால் மரமாகவும், விண் என்றால் மலையாகவும், மலை என்றால் அருவியாகவும், சேய் காக்கும் தாய் போல் இந்த உலகை காக்கும் தாயாய் இருக்கிறாய். மண் புழு முதல் மனிதன் வரை அனைத்துக்கும் உயிர் உணவு அளிக்கிறாய். பஞ்சபூதங்களாக இருந்து நம்மை காக்கிறாய். வாழ்க வளமுடன். ஹலோ, கேக்குதுங்களாமா? கேக்குதுங்களாமா? அம்மா கேக்குதுங்கம்மா, நல்லா இருக்குதுங்கம்மா, பேசலாங்கம்மா. கேக்குதுங்களா? சரி, வாழ்க வளமுடன்ங்க. வேகமா சொல்லிட்டேன். இயற்கையோடு ஒன்றி வாழ்வதே நம் வாழ்க்கை சிறப்பு. வாழ்க வளமுடன்ங்க. நான் அவ்வளவு எழுதி வச்சேங்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்கம்மா. இயற்கை அப்படிங்கிற தலைப்புல நிறைய நீங்க சேகரிச்சிருக்கீங்க. நம்ம உடல்ல பஞ்சபூதங்களா இருக்கிறது, அதாவது அண்டத்தில் இருக்கிறதே பிண்டத்திலும் இருக்கிறது என்பதையும் சொன்னீங்க. எப்படி நம்ம உடல்ல பஞ்சபூதங்கள் ஒவ்வொரு இதா இயங்குது அப்படிங்கறத சொன்னீங்க. அப்புறம் இயற்கையை அறிந்து இயற்கையோடு இணைந்து வாழணும், யோகமும் அதுதான் சொல்லுது. விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்பவர்கள் எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. மெய்ஞானிகள் ஆராய்ந்து அதனோடு இணைந்து விடுவார்கள். மகரிஷி விஞ்ஞானத்தின் வழியாக இயற்கையை சிறப்பாக உணர வைத்தார். பஞ்சபூத கூட்டான உடலை சிறப்பாக வைச்சுக்க உடற்பயிற்சி, தவம், அகத்தாய்வு, காயக்கல்பம் இதெல்லாம் எப்படி ரொம்ப நல்லா எடுத்திருக்கீங்கம்மா. நீங்க சொன்ன கொஞ்சம் கருத்துனாலும்
மிக தெளிவா சொன்னீங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அதாவது வளமுடன். இப்படி ஒரு தலைப்பு எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் நிறைய சேகரிக்கணும். அது நீங்க ரொம்ப திறமையா செஞ்சிருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. நெக்ஸ்ட் டைம் நீங்க இதே தலைப்புல வேற நன்றிங்க, நிறைய நன்றிங்க. ப்ரிப்பேர் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்கம்மா. கண்டிப்பா கண்டிப்பாங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க, வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க நன்றிங்கம்மா. வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க. வாழ்க இயற்கை வளமுடன். என்ற சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இயற்கை என்ற தலைப்பிலை சிறப்பாக உரையாற்றிய துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக ஆன்மலயம் என்ற தலைப்பிலே துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஐயா உங்களுடைய மைக்கு மட்டும் டச் பண்ணிக்கோங்க ஐயா. செந்தில்குமார் ஐயா. செந்தில் மீன் போட்டிருக்கு இல்லைங்களா? வாழ்க வளமுடன். செந்தில்குமார் ஐயா. வாழ்க வளமுடன். செந்தில்குமார் ஐயா மைக் மட்டும் டச் பண்ணிக்கோங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் கேக்குதுங்களா? ஓகே ஓகே. கேக்குது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு தியானம் ஆன்மா லயம். தியானம் ஆன்ம லயம். இதுல முதல்ல நம்ம தியானம் என்பதை எடுத்து சிறிது பார்ப்போம். தியானம் அப்படின்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தியானம் பண்ணுங்க அப்படின்னு குழந்தைகளை கூட சொல்லலாம். எல்லாரும் தியானம் பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்தது கண்களை மூடி ஒரு விருப்பின் மேல் அமைதியாக அமர்ந்திருப்பதை தியானம் அப்படின்னு சொல்றோம். இந்த முகத்திலேயே பார்த்தா இறை உணர்வு இருக்கும். இதுல நிறைய வகையான தியானங்கள் உள்ளது. நிறைய மகான்கள் நிறைய விதமான தியானங்களை இந்த உலகுக்கு அளித்திருக்காங்க. இந்த உலகத்தின் மேன்மைக்காக தவம் என்பது, தவம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாவே அது மேன்மைதான். தியானம் அப்படின்னா என்னன்னா, இந்த ஒழுங்குபடுத்தி அறிவை அறிந்து மனித வாழ்வின் மேன்மையை உணர்ந்து தன்னையும் மேம்படுத்திக் கொண்டு மற்றையவரையும் மேம்படுத்துவதற்காக மகான்கள் அளித்த கொடைதான் இந்த தவம். இத தவறாக சிலர் சொல்றாங்க. எப்படி சொன்னாலும் தவறாக செய்தாலும் தியானம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செய்வதே நன்மைதான். அதுல ஒரு 50% நன்மை இருக்கு. தியானம் என்பதே ஒரு மேன்மையான விஷயம்தான். சரி, தியானம் அப்படிங்கிறத துவங்குறோம் அப்படின்னா ஒரு அமைதியான விருப்பின் மேல அமர்றோம். கண்களை இயல்பாக மூடுறோம். கண்கள் மூலியமாக இந்த நம்ம உலகத்துல தொடர்பு கொண்டுள்ள பொருள்களோடு முதல்ல டிஸ்கனெக்ட் ஆயிடுறோம். கண்களை மூடணும்னா இருட்டு, நம் உடல் செல்களையே தான் கவனிச்சாகணும். சிறிது நேரம் கண்களை மூடி அமர்ந்திருக்கிறோம். லேசா நம்மளை சுற்றி இருக்கிற பறவைகளின் ஒளி, காலை நேரத்தில் அமர்ந்திருக்கிறோம்னு ஒரு பாவனையாக நினைத்து கொள்ளலாம். இதெல்லாம் நம்மளை தீண்டும். இந்த ஒளிகளை எல்லாம் முதல்ல கண்களை மூடி நாம் பார்த்த பொருள்களை எல்லாம் சிறிது சிறிதாக மறக்கிறப்ப இந்த இன்னொரு புலன் வேலை செய்து அதன் பின்னால் மனம் செல்லும். அதையெல்லாம் எதிர்க்காம அதையெல்லாம் ரசிக்கணும். சுத்தி வர நம்ம அமர்ந்திருக்கிற இயற்கை சூழ்நிலையில ரசிச்சோம்னா அதே ஒரு கவனிக்கலாம், ரசிக்கலாம். இதே ஒரு தியானம் தான். இது சிறிது நேரம் அமர்ந்திருக்கலாம். இதையும் மீறி அமர்ந்திருக்கும் பொழுது நம் மனதில் எண்ணங்கள் வெளிவரும். இந்த எண்ணங்கள் இதுநாள் வரையும் நம்ம அனுபவித்த விஷயங்கள் நம் உடல் செல்கள்லையும் நம்மளுடைய கரு மையத்திலையும் மூளையிலையும்
பதிவாக உள்ளது. இந்த எண்ணங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நம்மளுக்கு வெளிவரும். இந்த எண்ணங்கள் வெளிவரப்பதான் கண்களை மூடி அமர்ந்திருந்தலாம், ஓசையை ரசிக்கலாம், சிறிதா ஆனா எண்ணங்களை அடக்குவது என்பது சிறிது கடினமான விஷயம். இப்பதான் மகான்களுடைய உதவியை நாடணும். வேதாத்ரி மகரிஷி எண்ணங்களுக்காக ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த எண்ணத்தை அடக்க நினைத்தால் இது அலையும், அதுல இருந்து வெளியில் வரத்தான் பார்க்கும். அதை அறிய நினைக்கணும், அதை எண்ணத்தை கவனிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. எண்ணத்தை எண்ணத்தால் அறிய வேண்டும், ஆராய வேண்டும். அறிதல் என்றால் ஆராய்ச்சி என்றும் ஒரு பொருள் உண்டு. அதை ஆராய்ச்சி செய்வது என்பது கவனித்தல். எண்ணத்தை கவனிக்க ஆரம்பிச்சோம்னா சிறிது நேரம் இந்த எண்ணம் அங்கேயும் இங்கேயும் போகும். இது நம்மளைவே கவனிக்கிறாங்கன்ட்டு அந்த எண்ணம் அது திரும்பி எண்ணத்தோடு நம் எண்ணத்தோடு ஒரு இனிய உறவு கொண்டு விடும். சிறிது நேரத்துல என்ன ஆகும், எண்ணம் அடங்க ஆரம்பிக்கும். ஆனாலும் தோன்றும் இடம் என்று நம்மளுக்கு மூலம் என்று ஒன்று உண்டு. இப்போ நம்ம வேதாத்ரி தியான முறைகளை ஆகினை தவம் அப்படின்னு ஒண்ணு சொல்லி தராங்க. இந்த தியானம் முதல்ல இந்த புலன்களை ஒழுங்குபடுத்தும், புலன்களை கட்டுக்குள் கொண்டு வரும். புருவ மையத்துல மனதை வைத்து செய்யும் தியானம். புருவ மையத்துல மனதை வைத்து செய்யும் தியானம் அப்படின்னா, புருவ மையத்துல ஒரு சுரப்பி உள்ளது. இந்த உடல் முழுவதுமே நிறைய சுரப்பிகள் இருக்குது. இதுல மாஸ்டர் கிளாண்ட் எல்லா சுரப்பிகளுக்கும் மேல் அமைந்துள்ளது. இதற்கும் மேல ஒரு சுரப்பி உள்ளது. இந்த சுரப்பி புலன்களை எல்லாம் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடியது. இந்த சுரப்பியில சிறிது நேரம் நம்ம மனம் வைத்தா, முதல்ல தான் சொன்னோம், இதை கட்டுக்குள் கொண்டு வந்தா வேற இந்த மனம் கேட்காதே. புருவ மையத்துல சிறிது நேரம் கவனிச்சோம்னா இந்த புலன்களும் சேர்ந்து அந்த தொடு உணர்வாகிய புருவ மையத்தோட சிறிது நேரம் லயமாகி நிற்கும். இப்படி நின்னா நம் மனதில் தைரியம், நல்ல எண்ணங்கள், நல்ல மனப்பாங்கு, நல்ல உணர்வுகள் தோன்றும். நல்ல உணர்வுகள்னாவே என்னங்க, மேம்பட்டதுதான். அப்ப தியானம் செய்தா மேம்பட்ட உணர்வுகள், மேம்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளும் மனப்பாங்கே நம்மள்ட்ட மாறும். சிறிது நேரத்தில் நம்ம யாரையாவது தவறா நினைச்சிட்டு இருந்திருப்போம். நிறைய விஷயங்கள் நம்ம செய்யறோம், அதுல வெற்றி பெறுவோம், தோல்வி அடைவோம். தோல்வி அடைந்தா யாரையாவது திட்டுவோம், வெற்றி பெறஞ்சா எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு அணுகுவோம். வெற்றி தான் கிடைச்சிருச்சு இல்லையா? இந்த தியானம் செய்யறப்ப மனம் நடுநிலை உணர்வுக்கு வரும். எல்லாத்தையுமே வாழ்த்தக்கூடிய நிலையில நல்ல உயர்ந்த எண்ணத்தோட இருக்கும், மேன்மையான நிலையில இருக்கும். இதெல்லாம் நல்லா நினைவுல வைத்துக்கணும். தொடர்ந்து இந்த தியானம் செய்ய செய்ய மேலும் மேன்மை தேவையில்லையா? என்ன பண்ணும், இதற்கு அடுத்த தியான நிலையாகிய துரியம் உச்சி மையத்திற்கு இதே கவனத்தை கொண்டு செல்றோம். இந்த புருவ மையத்தை கவனிச்சுட்டு இருந்தது இந்த உடல் செல்கள் இப்ப உச்சி மையத்துக்கு கொண்டு வரும். இந்த தியான முறைக்கு பேரு உயிர் மேல் மனம் வைத்து செய்யும் தியானம். இந்த குண்டலினி அப்படின்னாலே என்னன்னா, குண்டம் என்றால் வெப்பம், அலி என்றால் இந்த ஆற்றல் ஆணுக்குள்ளும் உள்ளது, பெண்ணுக்குள்ளும் உள்ளது. நடுநிலையான ஒரு உணர்வு, ஆற்றல். இந்த ஆற்றல் இருவருக்குள்ளும் உள்ளது. இது ஒரு பொதுவானது. இந்த ஆற்றல் புருவ மையத்துல சிறிது நேரம் கவனிக்கிறோம். இதற்கு பிறகு இப்ப உச்சி மையத்துல கவனிக்க போறோம். புருவ மையத்துல புலன்கள் இருக்குது. உச்சி மையத்துல போனா அதற்கு கீழே மூளைங்கிற நம்மளுடைய உடலின் மிக சிறந்த பொருள் ஒன்று இருக்குது. உடல்ல இருக்கிற சிறப்பு இயக்கத்துல ஒண்ணு மூளைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மூளை இப்போ ஆகினையில ஈஸியா தியானம் செஞ்சிடலாம். துரியத்திற்கு போறப்ப எண்ணங்கள் சிறிது அதிகமாக இருக்கும். ஆகினையில் இருக்கிறப்ப புலன்கள் இருக்கிற எண்ணங்கள் மட்டும் இருக்கும். இது நம்ம அனுபவித்து நம்ம சிந்தனைகளும் சேர்ந்து உச்சி மையத்துல வரப்பு இருக்கும். சிறிது கட்டுப்படுத்துவது, அதை அறிவது சிறிது சிரமம். நல்லா துரியத்துல லயமாக மூளை வழியா வெளியே மலர்ந்த எண்ணங்களும் மீண்டும் கட்டுக்குள் வரும். இது இதனுடைய அடுத்த நிலை. இது இப்போ இந்த எண்ணங்கள் அதை அறிய அது கட்டுக்குள் வருது. அது அறிவின் நிலையை அடையுது. அப்படின்னா அதற்கு மேலையும் எண்ணத்தின் மூலத்தை அறிய இந்த மனம் எத்தனிக்கும். சரி, எண்ணத்தின் மூலத்தை அறியணும்னா இப்ப குண்டலினி யோகத்தினுடைய அடுத்த நிலைக்கு செல்றோம். சிறிது குருமார்களிடமிருந்து சிறிது அறிவை, சில விஷயங்களை தெரிந்து கொள்ளணும். தெரிந்து கொண்டாதான் இந்த தியானத்தில் இன்னும் மேல்நிலைக்கு போக முடியும். இப்போ மனதை
உருவ மையத்துல வச்சிருந்தோம். சிறிது நேரத்துல மனதை உச்சி மையத்துக்கு வச்சிருந்தோம். உயிர்னு ஒண்ணு சொல்றாங்க. இந்த உயிரை பற்றி சிறிது அறிவு வேண்டும், அதை பற்றி ஞானம் வேண்டும். இப்பதான் குருமார்கள்ட்ட போனோம். இந்த உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டிருக்கும் விண் துகள்கள் தான். வெளியில விண்ணாக இருக்குது, உடலுக்குள்ள உயிர் துகள்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, இதுல முதல்ல நம்மளுக்கு தெரிந்த விஷயத்துல இருந்து தெரியாத விஷயத்துக்கு போவோம். தெரிந்த விஷயம் என்பது இந்த பரு உடல் உறுப்புகளால் ஆனது. ஒரு மெய்ஞான தத்துவத்தின்படி பார்த்தோம்னா உடல் முழுவதும் இந்த உயிர் துகள்களால் ஆனதுதான். அப்ப இது என்னங்க, உயிர்னு ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. அப்ப உடல் முழுவதும் உயிர் துகள்களால் ஆனதுன்னா கொத்து இயக்கங்களாக இயங்கிக் கொண்டிருப்பதெல்லாம் உடலின் உறுப்புகள். இந்த உறுப்புகளை எல்லாம் இயக்கி கொண்டிருப்பதுதான் உயிர் துகள்கள். அது எங்கிருந்து துவங்குதுன்னா நம் உடலின் மைய பகுதியாகிய கருமையம், அங்க ஜீவ வித்து குழம்பு அமைந்திருக்குது. இந்த ஜீவ வித்து குழம்பு தான் உயிரின் திணிவு பெற்ற நிலை. இது நீர் ஊற்று போல உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டே இருக்குது. சரி, இப்போ விஷயத்த கண்களை மூடி தியானம் செய்து அதுக்குள்ள ஓடிக்கொண்டு இருக்கிற உயிர் துகள்கள் மேல மனம் வைக்கிறோம். இப்போ பரு உடலை விட மேம்பட்டது எது அப்படின்னா இந்த உடலை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உடல் உறுப்புகள். சரி, இன்னும் உடல்ல மேம்பட்டது எதுன்னு பார்த்தோம்னா புலன்கள். நம்ம பார்க்கறோம், கேட்கறோம், ஒரு விஷயத்த அறிவுபூர்வமா அறிந்து கொள்றோம், உணர்றோம், அனுபவிக்கிறோம். இதற்கு எல்லாமே புலன்கள் வேணுமா இல்லையா? இந்த உடல் இருக்குது, இந்த உடல் அனுபவிப்பதற்கு என்ன வேண்டும்? புலன்கள் வேண்டும். அப்ப உடலை விட மேம்பட்ட நிலை புலன்கள். சரி, இந்த புலன்கள் அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா உடலில் காந்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். இந்த காந்தம் இருந்தாதான் இந்த புலன்களால் அனுபவிக்கவே முடியும். சரி, இந்த காந்தம் எங்கிருந்து துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் துகள்களுக்குள்ளதான் இந்த காந்த துகள்கள் நிரம்பி இருக்குது. இந்த காந்த துகள்களுக்கு இன்னொரு பெயர் இறை துகள். இதுதானே சுவாமி விவேகானந்தர் நிறைய மகான்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. உனக்குள் உள்ள இறை தன்மையை உணர்வதுதான் தியானம், யோகம், ஆன்மீகம். இதை நோக்கிதான் நிறைய பேர் பயணம் செய்வதற்காக காடுகள் எல்லாம் போய் உட்காந்து தியானம் செய்யறாங்க. இது ஏதோ வேதாத்திரி மகரிஷி எளிய முறையில கொண்டு வந்து பாமரர்களாகிய என்னை போன்ற பாமரர்களுக்கும் இருப்பு எல்லாத்துக்கும் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாருன்னு இது இவர் இல்லைன்னா இதை அடைவது சிறிது கடினம் தான். இப்போ இந்த உயிர் துகள்கள் உடல் முழுக்க ஓடிக்கொண்டிருக்குது. இந்த உயிர் துகள்கள்னாலதான் இந்த ஜீவகாந்த உயிர் துகள்கள்ல இருந்து காந்த துகள் இருக்குது. அது வெளிப்படுவதுதான் மனம். இப்போ நம்ம மனதால புருவ மையத்தை கவனிச்சோம்னு சொன்னோம். இந்த மனதை கொண்டு போய் உச்சி மையத்துல வைக்கிறோம்னு சொன்னோம். இது எல்லாமே ஒரு காந்த அலை. இந்த அலை போய் புலன்கள் வழியாக எதன் மேலையெல்லாம் போய் மோதி திரும்புதோ அதெல்லாம் தான் நம்மளுக்கு எண்ணங்களாக பதிவாயிருது. சிறிது இதை பற்றி அதிக ஆழமாக செல்ல தேவையில்லை. இப்போ உடலை விட மேன்மையானது புலன்கள், புலன்களை விட மேன்மையானது காந்தம். காந்தம் துவங்கும் இடம் உயிர் துகள்கள். இந்த உயிர் துகள்கள் ஓடிக்கொண்டிருப்பதுதான் நுண்ணுடல் அப்படின்னு சொல்றாங்க. இதைத்தான் ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. தியானத்திலிருந்து தான் துவங்கணும். ஆன்மாவை பற்றி வேதாத்திரி மகர்ஷி சிறிது சிறிதாக நம்மளுக்கு விளக்குறார். ஆன்மா ஓகே. இப்போ உயிர் துகள்கள் எங்கிருந்து துவங்குது அப்படின்னு பார்த்தோம்னா கருமையத்திலிருந்து துவங்குது. இப்போ உயிர் துகள்கள்லயும் ஆன்மான்னு சொல்லலாம். இது துவங்குற இடம் இல்லைங்களா, கருமையம், அதையும் ஆன்மான்னு தான் சொல்லணும். ஓகே, இதை புரிந்து கொள்ளுதல் வேண்டும். சரி, இதையும் ஆன்மான்னு சொல்றோம். இப்ப கருமையம் இதையும் தாண்டி உள்ள முயற்சி செய்தா இதுதான் இறைநிலை. இதுல எதுவுமே இல்லாத ஒரு நிலை, ஆனா ஆற்றலாக இருக்குது, எல்லாத்தையும் அறிவாக இயக்கி கொண்டிருக்குது. இந்த நிலை அப்ப இந்த உயிர் துகள்களையும் ஆன்மான்னு சொல்லலாம். இதனுடைய ஆரிஜினான கருமையத்தையும் ஆன்மான்னு சொல்லலாம். அதற்குள்ளே அமைந்திருக்கக்கூடிய இறை நிலையும் ஆன்மாதான். இதற்கு முன்னால இந்த பக்கம் இதை போய் உணர்வது என்பது சிறிது கடினம் தான். இதுக்கு நிறைய தியாகங்களை செய்யணும். தொடர்ந்து குறைந்தது ஒரு 2 மாதமாவது நல்லா உடற்பயிற்சி செய்யணும். அகத்தாய்வுல எல்லாம் நிறைய மனம் மேம்படதான் இதை போய் அடைய முடியும். மேம்பட்ட உணர்வுக்கு போக போகத்தான் இறை உணர்வே வரும். இறை உணர்வுங்கிறத இருக்கிறதுலே மேம்பட்ட உணர்வு. அதிலிருந்து வருவதுதான் மீதி எல்லா உணர்வுகளுமே. சரி, இந்த மேம்பட்ட உணர்வு அடைவதற்காக நாம் போறோம். இதற்கு சிறிது பயிற்சியும் தேவை. இந்த தியானங்களை தொடர்ந்து செய்து வரணும். இப்போ இது ஆழ்ந்த இடத்துல இருந்து இந்த இறை உணர்வு இதே
அகன்றும் இந்த மனதிற்கு என்ன வேணும்? இதை போய் அடையணும்னா முதல்ல இந்த பொருள்கள் மேல இருக்கிற பற்றையெல்லாம் விட்டுட்டு பரந்த மனப்பான்மை வேணும். இந்த மனதை விரிக்கணும். இந்த மனதை விரிக்கணும்னா இந்த மனதிற்கு ஆற்றல் வேணும். இந்த மனம்னா காந்தம் சொன்னோம். அப்போ உடல் ஆற்றலாக இருந்தாதான் இந்த மனதை விரிக்க முடியும். இப்ப இந்த உடலின் மேன்மையான நிலை எது? புலன்கள். இதற்காகத்தான் பஞ்சேந்திரியம்னு ஒரு தியானம் சொல்றாரு. இந்த புலன்களை அறிவு நிலைக்கு கொண்டு வந்துட்டோம். ஆற்றலின் நிலைக்கும் கொண்டு வரும் இந்த பஞ்சேந்திரிய தியானம். இதை சிறிது சிறிதாக செய்து அகத்தாய்வு முறைகளை எல்லாம் ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டிருக்கிறோம், அடைஞ்சிட்டா இந்த மனம் பூரிப்படையும், நிறைவடையும். தோல்வி அடைஞ்சிட்டா கவலைப்படும், யார் மேலேயாவது சினப்படும். இந்த சினம் கவலை இரண்டுமே உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலையில் உள்ளது. இது உங்க காந்த களத்தையே களைத்துட்டும். திரும்பி நீங்க தவம் பண்ண போவீங்க, திரும்பி கொண்டு வந்து ஆவல கொண்டாந்து விட்டுரு. லேசா இதையெல்லாம் அடக்கி எல்லோரையும் வாழ்த்தி நிறைய முறைகளை தாண்டி இந்த புலன்கள் மேல தவம் செய்து சிறந்த அறிவோடும் ஆற்றலோடும் இருக்கிறப்போ இந்த மனதை மேலும் விரிக்கணும். இந்த மனம் இயற்கையை அறிந்து கொள்ள வேண்டும். பிரபஞ்ச அளவுக்கு விரிச்சாதான் அதற்கு மேலும் உள்ள, நமக்கு விரிந்தும் உள்ள, நமக்குள் நுண்ணுகியும் உள்ள அந்த இறைநிலையை உணர முடியும். இதற்காக மனதை விரிக்கணும்னா இந்த மனம் ஏதாவது ஒண்ணு அறிந்து கொள்ளலைன்னா ஏற்றுக்கொள்ள. நம்மளை சுற்றியுள்ள நம்ம வாழும் பூமி, அதை சுற்றியுள்ள கிரகங்களை பற்றிய அறிவியல் வாங்கி கொண்டவுடனே ஆமா இதெல்லாம் இப்படிதான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா இயற்கை லயமாயி இதெல்லாம் இப்படிதான் இருக்குது அப்படிங்கிற சிறிதான உணர்வுக்கு வரும். இதுதான் பஞ்சபூத நவகிரக தவம். கோள்களோடு மனதை இணைத்து கோள்களில் இருக்கிற ஆற்றல்களையும் உணர்ந்து கோள்களை பற்றிய அறிவையும், கோள்களுக்கு நமக்கு இருப்பது சிற்றறிவு. நம்மலாம் ஒரு 100-120 ஆண்டு காலம், சிலர் இருக்கிறான்னு சொல்றாங்க சித்தர்கள்லாம் 200-300 ஆண்டு. கோள்கள் பல கோடிக்கணக்கான ஆண்டுகள் சென்று பார்ப்பதற்கே கடினமான கோள்கள், அதனுடைய வயதும் அதிகம். எல்லாம் ஒரு திணிவு பெற்ற பஞ்சபூதங்களின் திணிவு பெற்ற நிலை என்று சிறப்பாக உணர வைத்து நிறைவை மனதிற்கு கொடுத்து ஒவ்வொன்றுல ஆற்றலை அதுல இருக்கிற இந்த சூரிய மண்டலம் முழுவதும் ஒவ்வொன்று மேலையும் தவம் செய்து அதற்கு மேல் மனம் விரிந்து செல்றோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் சூரியன் தான் நம்மை விட பெருசுன்னு. நட்சத்திர கூட்டங்கள்லாம் சூரியனை விட பல ஆயிரக்கணக்கான கோடி மடங்கு பெரியது. அதற்கும் மேலும் இந்த பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய மனம் விரிந்து விரியும். இந்த மனம் பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல இங்கிருந்து பாக்குறோம், நம்ம கண்ணு கட்டிய தூரிய வரும், அங்க தூரத்துல மரங்கள்லாம் தெரியுது, வர்ற பொருள்களை உணர்ந்து கொள்ள முடியுது. ஆனா இந்த மனம் அதையும் கடந்து செல்லக்கூடியது. இந்த புலன்கள் மேல இதற்கும் மேன்மையானதான இந்த மனம், இந்த ஜீவகாந்தம், இந்த உயிரானது இந்த காந்த ஆற்றலை பெருக்கி கொள்ள சுற்றி வர இருக்கும் விஷயத்தை அறிய விரிந்து பிரபஞ்சம் அளவிற்கு விரிந்து நிற்கிறது. இந்த பிரபஞ்சத்தை கடந்து செல்ல எத்தனிக்கிறது. அதற்கு இது எப்பயுமே பேராசை தானே படும். அதையும் மீறி அந்த பக்கம் செல்ல போறப்போ ஒரு சுத்த வெளி, எதுவுமே இல்லை என்கிற பரந்த உணர்வு. ஆனா எல்லாமே அறிந்த நிலை, எல்லாம் அறிந்தது. வாழ்க வளமுடன் ஐயா. நேரம் முடிஞ்சுங்களா? ஆமாங்க ஐயா, முடிச்சுக்கலாங்க. ஒரு நிமிஷத்துல முடிச்சுக்கோங்க. முடிக்கலாம். வாழ்க. இப்படி இந்த விரிந்த நிலையில் செல்றோம். சொன்னோன்னு சுத்த வெளி அப்படிங்கிற ஆனந்தமான உணர்வை பெறோம். நம்ம தவம் செய்வது மகிழ்ச்சிக்காக தான் செய்வதற்கு துவங்கணும். இப்போ நம்ம சுத்த வெளி என்கிற ஆனந்த உணர்வுக்கு போயிட்டோம்னா இங்க நம்ம ஏதாவது செய்து வெற்றி பெற்றா மட்டும்தான் நம்மளுக்கு நிறைவு கிடைக்கும். இந்த இடத்துல நம்ம ஆசைப்பட்டதும் இந்த இறைநிலை தான். அதை போய் இந்த ஆனந்த உணர்வு தொடர்ந்து என்றும் இருக்கக்கூடிய ஒரு பற்றாத இருப்பு. இதை சென்று உணர்வதுதான் நிலையும் விரிந்த நிலையிலையும் சென்று இதை அடைவதுதான் ஆன்மா லயமாகும், இறைவனோடு லயமாகும் நிலை. இந்த நிலைவை அடைவதற்காகத்தான் இந்த பிறவி எடுத்துள்ளோம். இதுதான் இந்த பிறவியின் பயணம். வாழ்க வளமுடன். வாழ்க்கை நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு உரை. அதாவது ஆன்ம லயம் அப்படின்னு ஐயா தலைப்பு கொடுத்துட்டு ஐயா சொன்னது பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. தியானம் கூட்டல் ஆன்மா கூட்டல் லயம். அதாவது நம்மளுடைய ஆன்மா எங்க லயம் ஆகணும், எப்படி லயம் ஆகணும் அப்படிங்கறத மிக தெளிவா சொன்னாரு.
நம்ம தியானத்தின் மூலியமா தான் நம்மளுடைய ஆன்மா லயமாகும். அதுக்கு மகரிஷி அவங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு படிநிலைகளை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. முதல்ல அது கண்களை மூடி அமர்ந்து உள்நோக்கிய பயணம், அப்புறம் தவம்னா என்ன, மனித வாழ்வுல உணர்ந்து தன்னை மேம்படுத்தி கொள்ள எப்படி தவம் உதவி செய்யுது அப்படிங்கறத நிறைய ஐயா சொல்லியிருக்காங்க. இறுதியா நம்மளுடைய வாழ்வின் நோக்கமாகிய இறைநிலை, அதாவது நம்மளுடைய ஆன்மா லயம் ஆகணும் அப்படின்னா நிச்சயமா இந்த இறைநிலையோட ஒன்றி லயம் ஆகணும் அப்படின்னா அது கண்டிப்பா தியானத்தின் மூலியமா தான் நடக்கும் அப்படிங்கறத ஐயா தெளிவா ஒரு எடுத்து கூறியிருக்காங்க. ஐயா அவர்களை நாம் வாழ்த்துவோம். துணை பேராசிரியர் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். மிக சிறப்பான ஒரு உரையை வழங்கிய துணை பேராசிரியர் செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்த உரையாக கர்மயோகம் என்ற தலைப்பில் துணை பேராசிரியர் தீபா அம்மா அவர்கள் உரையாட இருக்காங்க. அம்மா அவர்களை வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்போம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் அன்பு தெய்வமான அன்னையை வணங்கி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த இறைநிலைக்கும் குரு பிரானையும் வணங்கியும், மேலும் திருப்பூர் மண்டலத்தின் ஜூம் ஆன்லைன் வகுப்பினை நடத்தி கொண்டிருக்கும் அத்துணை வேதாத்திரிய அன்பர்களுக்கும், இதை கேட்டுக்கொண்டிருக்கும் பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், ஜூம் குடும்பத்தார் ஆகிய உங்களுக்கும் என் பணிவான வணக்கத்தையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு எனது சிந்தனையை துவங்குகிறேன். அறத்தின் நூங்கு ஆக்கமும் இல்லை, அதனை மறத்தலின் ஊங்கில்லை கேடு. அறம் செய்வதை விட நன்மையும் இல்லை, அதை செய்ய மறப்பதை விட கெடுதியும் இல்லை என்ற வள்ளுவர் குரலுக்கேற்ப எனது தலைப்பு கர்மயோகம் என்ற தலைப்பிலே உரையாற்ற உள்ளேன். கர்மயோகம் என்பது மக்களுக்கு நம் முன்னோர்களால் நீண்ட காலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவங்க. உலகிலேயே மிக சிறந்த வாழ்க்கை நெறியும் கூடாது. இந்த கர்மயோகத்தை மட்டும் நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில செயல்படுத்த தொடங்கிட்டோம்னு வைங்க, வாழ்க்கையில துன்பமோ சோர்வோ பயமோ வரவே வராதுங்க. இதைத்தான் எல்லா நாட்டிலையும் எல்லா மதங்களும் சொல்லுது. அதாவது மனிதன் வாழும் இந்த உலகத்துலதான் மற்ற எல்லா ஜீவராசிகளும் வாழுது. ஆனா அந்த மற்ற ஜீவராசிகளுக்கும் மனிதனுக்கும் என்ன ஒரு முக்கிய வித்தியாசம்னா, அவையெல்லாம் இயற்கை வளங்களை உள்ளது உள்ளவாறே வாழ்வின் வளமாக துய்க்கின்றன. ஆனால் மனிதன் மட்டும்தாங்க என்ன பண்றாங்க, இயற்கை வளத்தை அவனுடைய அறிவின் வளர்ச்சி ஆற்றலை கொண்டும் கைத்திறனாலும் அழகுபடுத்தி உருமாற்றி வாழ்க்கை வளமாக அனுபவிக்கின்றான். அதனாலதான் மனுஷ வாழ்க்கையை ஒரு கலை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப மனுஷனுக்கு வாழ்வதற்கு எண்ணற்ற பொருள் தேவை ஃபர்ஸ்ட் உண்டாகிறதுங்க. அதை அறிவின் திறனால் உழைப்பால் உற்பத்தி செய்து வாழுகின்ற மனிதன் அதனால் விளையக்கூடிய விளைவுகளை அறிந்து வாழ்வை ஒழுங்குபடுத்தி வாழும் முறையை விளக்குவதுதான் இந்த கர்ம யோகம். அதாவது மனிதனுக்கு செயல், அதாவது கர்மம் என்றால் செயல், யோகம் என்றால் இறையோடு இணைவது. அப்ப இறையோடு இணைந்த செயலைத்தான் கர்ம யோகம் அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணும் இல்லைங்க, மனசையும் செயலையும் ஒழுங்குபடுத்தி கொண்டு நல்ல முறையில் தனக்கும் பிறருக்கும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராம நன்மையை விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்து வாழுகின்ற பண்புதான் அறம். விளைவு வருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப செயல் வினைகளை எப்படி பண்ணணுங்க, முறையா அறநெறியோடு வாழ்றதுதான் தவ வாழ்வு, கடமை அறம். அதுதாங்க கர்மயோகம். வெரி சிம்பிள்னு தான் தோணுங்க. ஆனா நம்ம எப்படி நடந்துக்கிறோம்னு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சாலும் மறுபடியும் என்ன பண்றாங்க, யோசிக்காம செஞ்ச செயலையே தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதை எப்படி நம்ம திருத்திக்கிறது, எப்படி அந்த அற வாழ்வை பற்றிய அறிவை பெறுவது? அந்த விளக்கத்தை தான் நம்ம அருட்தந்தை அவர்கள் எல்லோருக்கும் விளங்கும்படியாக மனவளக்கலை என்ற பொக்கிஷத்தில் விளக்கி உள்ளாருங்க. அது எப்படின்னு இப்ப கொஞ்சம் பார்க்கலாங்க.
இப்போ கர்மம்னா என்னன்னு பார்ப்போம். கர்மம் அப்படின்னா செயல். அந்த செயல்னு தெரியும். அந்த செயல் என்பது எதனால் ஏற்படுகிறது? கொஞ்சம் சிந்திக்கலாங்க. அதாவது செயல் அப்படின்னா ஏதாவது ஒரு தேவை இருக்கணும் இல்லைங்களா? தேவையோ ஆசையோ இருந்தா தான் அந்த செயலை செய்ய முடிகிறது. அப்ப அந்த தேவையினாலோ ஆசையின் வரும்போதோ அதை பூர்த்தி செய்வதுதான் செயல். இப்போ ஒரு உதாரணத்திற்கு பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை தந்தையுடன் கடைக்கு போகிறதுன்னு வச்சுக்கோங்க. அங்க வைக்கப்பட்டிருக்கும் இனிப்பை பார்த்து அது வேணும்னு கேக்குதுங்க. அதாவது அந்த இனிப்பினுடைய மனமோ நிறமோ ஏதாவது ஒன்றினால் அது ஈர்க்கப்பட்டு அதனால் ஆசை கொண்டு இப்ப அந்த குழந்தை கேட்கிறது. இப்ப அந்த தந்தையும் அதை வாங்கி கொடுக்கிறாருங்க. அந்த குழந்தை சுவைத்து சாப்பிடுகிறது. இது ஒரு யதார்த்தமான ஒரு செயல். ஆனா அந்த செயல் அதோடு நின்று விட்டதான்னு கேட்டா இல்லைங்க. அந்த செயல் செய்ததினால் இன்பமாகவோ துன்பமாகவோ ஏதாவது ஒரு அனுபவம் கிடைத்து விடுகிறது. அது மனிதன் மனதில் அப்படியே பதிந்து விடுகிறதுங்க. நம்ம மனசுல அந்த அனுபவம் அப்படியே பதிஞ்சிருது. இப்ப பாருங்க, அந்த இனிப்பு மறைஞ்சிருது, அது கொடுத்த அனுபவம் அங்க பதிவாகிறதுங்க. இப்போ அந்த குழந்தை மீண்டும் மீண்டும் அந்த இனிப்பை பார்க்கும்போது விருப்பு என்ற அனுபவமோ வெறுப்பு என்ற அனுபவமோ தான் மனதிற்கு வரும். இவ்வாறு நாம் செய்கின்ற செயல் மறைந்து விடுகிறது. ஆனால் ஏதாவது ஒரு அனுபவத்தை பதியவிட்டு செல்லும். இதே போல்தான் நாம் வளர வளர நாம் செய்கின்ற செயல்களுக்கு தகுந்த மாதிரி விருப்போ வெறுப்போ வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ செயல் கர்மம் என்பது ஆசையை வளர்த்து கொண்டே போகிறது. இதுதான் பாவம் புண்ணியம் என்ற விளைவையும் அதற்கொப்ப பிறப்பு இறப்பு என்பதையும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்போ ஒரு செயல் செய்தால் விளைவு நிச்சயம் உண்டுங்க. இதுதாங்க இயற்கை நீதி விதி. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு சிந்திக்கும் ஆற்றல் மிக மிக அதிகம். அந்த ஆற்றலை கொண்டு இதுவரை நாம் செய்த செயல்களினால் உண்டான அனுபவங்களை கொண்டு பார்த்தோம்னா, இப்ப எனக்கு என்ன வேணும், அதை எப்படி நான் முறையோடும் அளவோடும் பெற முடியும்னு சிந்தித்து அதை பாத்தீங்கன்னா சிந்திச்சு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வைங்க, அதை செய்ய முடியாத குழந்தைகளுக்கும் தெரியாதவர்களுக்கும் அதை முறைப்படுத்தி சொன்னாங்க பாருங்க, அதுதாங்க பக்தி மார்க்கம். அதாவது இன்னது செய்தால் இன்னது விளையும், இப்படி செய்யின்னு சொன்னாங்க பாருங்க, அதுதான் பக்தி மார்க்கம். இதையே நாமளே உணர்ந்து அதை செய்கின்ற போது அது தானே, அதாவது சுயமாக சிந்தித்து செய்கின்ற போது அது ஞான மார்க்கம். இதைத்தான் மகரிஷி அவர்கள் ஒரு கவியில சொல்றாருங்க. செயல் பேச்சு இரண்டிற்கும் எண்ணம் மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்து செயல்களெல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை ஜீவனிலே துளிர்க்கமற்றோ செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவ பூசையாகும் தேர்வோம் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கே. எவ்வளவு அழகான வரிகள் பாருங்க. அதாவது செயல்கள் எல்லாம் நலமளிக்கும் வகையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா சிவகருணை சீவனிலே துளிர்க்கும் அந்த இறைநிலையே விளைவாக வரும். இத பாருங்க. இப்ப பாருங்க, செயலை செய்ய வைப்பதும் இறைதான், அந்த செயலுக்கு விளைவாக வருவதும் இறைதான். இதை நாம் உணர்ந்து கொண்டால், அந்த அறிவை பெற்றுவிட்டால் நமது வாழ்க்கை முழுமையடையுங்க. கர்மயோகங்கிறது மிகப்பெரிய சப்ஜெக்டுங்க. அதுல மகரிஷி அவர்கள் 2 முக்கிய தத்துவங்களை மட்டும் நமக்கு சொல்லியிருக்காருங்க. ஒண்ணு நன்றி உணர்வு, இன்னொன்னு விளைவறிந்த விழிப்பு நிலை. அந்த விளைவறிந்த விழிப்பு நிலை தான் எப்படின்னு இப்ப பார்த்தோம். அடுத்துதான் நன்றி உணர்வு பாருங்க. நன்றி உணர்வு என்பது ஒரு உயிருக்கோ உடலுக்கோ அறிவிற்கோ நலமான ஒன்றை, ஒரு இன்பத்தை அனுபவிக்கிற போதே அது யார் மூலமாக வந்ததோ, அதை யார் நமக்கு கொடுத்தார்களோ அதற்கு நன்றி சொல்வதுதாங்க. அதாவது வந்த மூலத்தை மதித்து போற்றுவதுதான் நன்றி. நமக்கு நன்மை செய்தவர்களுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும்னு மறக்காம நினைவுல வச்சு அதற்கான காலமும் வாய்ப்பும் கிடைக்கிற வரைக்கும் அவங்கள நினைத்து கொண்டே இருப்பதுதான் நன்றி உணர்வு. இன்னைக்கு மனுஷங்கிட்ட எப்படி இருக்குங்க அந்த நன்றி உணர்வு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் எப்படி இருந்தோம், வந்தோம், வாழ்றோம், யாரால இவ்வளவும் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க? ஒரு சிந்தனையுமே இல்லாம தானே இருக்கோம், நம்ம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் கூட நன்றி உணர்வுங்கிறதே கிடையாதுங்க. செகண்ட்ல மறந்துடுறோம். நன்றி மறந்ததாலதான் இப்ப இத்தனை துன்பத்தையும் இந்த உலகம் அனுபவிச்சுட்டு இருக்குங்க. இப்ப இருக்கிற மக்கள் கிட்ட பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் தான் மிகவும் அதிகமா இருக்கு. பெரும்பாலும் துன்பத்துக்கு காரணம் பிறரை எதிர்பார்த்து அல்லது தான் செய்ய வேண்டிய கடமையை உணராது, இல்ல உணர்ந்தும் அதை செய்யாம இருக்கிறாங்க பாருங்க, சுயநலமா. அதுதாங்க காரணமா இருக்கு அவனுடைய துன்பத்துக்கு. ஒவ்வொருத்தரோட தேவை, ஆசை, அறிவு எல்லாமே வேறுபாடாதான் இருக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோங்க, அவர் அப்படி செய்யணும், இவங்க இப்படி செய்யணும்னு எதிர்பார்த்தே நம்ம பழகிட்டோம். நம்ம மனசும் அதுக்கு பழகிருச்சு.
இப்போ ஒரு குடும்பத்துல கணவன் வந்து மனைவி எதிர்பார்ப்பாங்க, அவங்க இப்படி இருக்கணும், இப்படி பேசணும்னு. அதே வந்து மனைவியும் அவர்கிட்ட எதிர்பார்ப்பாங்க. இப்ப இந்த எதிர்பார்த்தர் அப்படிங்கறதுனால அங்க ஒரு ஏமாற்றம் நடக்குது. இதனால குடும்பத்துல என்ன ஆகுதுங்க? பிணக்கு, துன்பம் தான் வருது. அப்ப அந்த எதிர்பார்ப்பு என்பதை நாம் ஃபர்ஸ்ட் நிறுத்தணுங்க. இதுக்கு கர்மயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ இந்த விளைவறிந்த விழிப்பு நிலை, நன்றி உணர்வு என்ற தத்துவங்களை வச்சு பார்த்தோம்னா, நான் இப்போ எங்க இருக்கேன், எந்த நிலையில இருக்கேன், அதாவது வாட் ஐ ஆம், ஹவ் ஐ ஆம் அண்ட் வேர் ஐ ஆம், இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம கேட்டோம்னா, அதாவது வயதுல, பதவியில, படிப்பு, அறிவு, செல்வம், இதுல எல்லாம் நம்ம எந்த நிலையில இருக்கோமோ, நாம் அந்த நிலையிலிருந்து யாருக்கு என்ன நன்மை செய்ய முடியும்னு ஆராய்ச்சி செய்ய தொடங்கினோம்னா, அதுல தாங்க கடமைகள் 5 பிரிவுகளாக பிரியுது. அதாவது தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்ற 5 பிரிவுகளாக நமக்கு காட்டுது. அப்ப என்னுடைய நிலையிலிருந்து என்ன செய்ய முடியும், என்னுடைய அறிவை, செல்வத்தை, உடல் நலத்தை கொண்டு என்ன நன்மை பிறருக்கு செய்ய முடியும்னு சிந்தித்து செயலாற்றும் பாருங்க. அப்போ அந்த எதிர்பார்ப்பும் வராது, ஏமாற்றமும் வராது. அதனை பழக்கமாக்கி செயலாற்றினால் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உணர்வு தானாக வரும். அப்பதான் மன நிம்மதியும் நிறைவும் பெறுங்க. தான் செய்ய வேண்டும், நான் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மனிதன் யோசிச்சுட்டாவே அங்க மன நிறைவு வருங்க. அதுதாங்க மனுஷத்தன்மை. அப்போ நாம் மனித பிறவி எடுத்த நோக்கமே நல்ல முறையிலே அறிவில் வளர்ச்சி பெற்று எல்லா வகையிலும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து முடிவு காண வேண்டும் என்பதுதான். அதற்கு இந்த மன நிறைவு, அதாவது எதிர்பார்க்கும் வரையில மன நிறைவு வரவே வராதுங்க. இப்ப எதிர்பார்த்ததை ஃபர்ஸ்ட் நிறுத்தணும். எதிர்பார்க்கும் அளவுக்கு இயற்கை நம்மை படைக்கவும் கிடையாது. அதாவது தேவையான அனைத்தையும் படைத்து விட்டுதான் இறைநிலை நம்மை படைத்திருக்கிறது. இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் வரலாம், பிறருக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்னு. நாம பிறந்ததுல இருந்து இன்று வரை நாம் அனுபவிக்கும் எல்லாமே எங்கிருந்து வந்ததுங்க? சமுதாயத்துல இருந்துதான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்ப நம்ம கடன் பட்டவர்கள் தான். அந்த கடனை கண்டிப்பா திருப்பி செலுத்தியே ஆகணும். நாம் பிறக்கும் போது ஒண்ணுமே கொண்டு வரல, எல்லாமே சமுதாயம் தந்ததுதான், இந்த உடல் உட்பட. அதுதான் மகரிஷி அவர்கள் சொல்றாங்க, சிக்னிபிகன்ஸ் ஆஃப் தி பாடி இஸ் தட் யூ ஆர் இன்டெப்டட் டு தி சொசைட்டி. அப்ப எல்லாமே சமுதாயத்திலிருந்து கடன் பெறப்பட்டது. அப்ப அந்த பட்ட கடனை எப்படிங்க தீர்க்க முடியும்? உடல் வளர்ச்சி பெற்ற பின், அறிவு வளர்ச்சி பெற்ற பின், அதனை கொண்டு சமுதாயத்திற்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அதை உணர்ந்து நலம் தரக்கூடிய செயல்களை நீதி உணர்வோடு செய்தோம்னா அதுதாங்க கடமை அறம், அதுதாங்க கர்ம யோகம். மேலும் நம்ம தொண்டின் மூலம், சேவையின் மூலம் சமுதாயத்திற்கு கடனை திருப்பி செலுத்துவதுதான் கடமை. அப்போதான் there would be a individual and social பேலன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறாருங்க. அதாவது பளு சீரமைக்கப்படும் அப்படின்னு மகரிஷி சொல்றாருங்க. அதாவது வறுமையில இருக்கிறவன் இருந்துகிட்டே தான் இருக்கான், செல்வத்துல பெரிய ஆளா இருக்கிறவன் வளர்ந்துட்டே தான் இருக்கான். அப்ப அந்த பளு வந்து சீரமைக்கப்படும். அவங்க கடமையை அவங்க கரெக்டா செய்யும் போது சமுதாயத்தில் வறுமை என்கிற பேச்சே கிடையாது. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த தான் என்பதுல நம்ம உடலையும் உள்ளத்தையும் நல்ல முறையில அமைச்சிட்டு, அதுக்கப்புறம் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதில் கடமையிலே ஒன்றினால் ஒன்று பாதிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும்னு மகரிஷி சொல்றாருங்க. அப்ப கடமை அறத்தை ஆற்றினால், அதாவது ஒன்றினால் ஒன்று கெடாமல் இருக்கணும்னு தான் மகரிஷி சொல்றாரு. அப்ப இந்த உலகத்துல தோன்றிய எல்லா மதங்களும் எதை வலியுறுத்துதுன்னு பார்த்தோம்னா இறை உணர்வையும் அற வாழ்வையும் தான். அப்ப ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்வும் தன்னுடைய அறிவை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இறை வழிபாடும் வந்ததுங்க. அதாவது பக்தி, விளக்கம், மெய்ப்பொருள் என்ற மூன்றின் மூலம் அறிவை வளர்ப்பதுதான் இறை உணர்வு எனப்படுகிறது. அப்படி இறை உணர்வு அறவாழ்வை போதிப்பதுதான் மதங்கள். எல்லா மதங்களின் உட்கருத்தையும் இணைத்து கொண்டு எந்த மதத்திற்கும் முரண்பாடு இல்லாம இருக்குது பாருங்க. அதாவது எல்லாரும் ஏற்றுக்கொள்ள வகையில் இருக்கக்கூடியதுதான் கர்ம யோகம். கர்ம யோகமே உலக மதமாக இருக்க முடியும்னு மகரிஷி சொல்றாரு. அப்ப கர்மயோகத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தா, இறுதியில் செயலினால்தான் நாம் நலம் காண முடியும். அதாவது நல்ல செயல்களின் மூலம்தான் நம் வாழ்வில் நலம் காண முடியும். ஆகவே இந்த கர்மயோகம் என்னும் மாபெரும் நெறியை நமது மனவளக்கலை மூலம் அகத்தவம், அகத்தாய்வு போன்ற பயிற்சிகளை நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய கல்வியின் மூலம் பயின்று நமது உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொண்டு எப்பொழுதும் பிறருக்கு உதவி செய்து அதனால் ஏற்படக்கூடிய மன அமைதி, மன மகிழ்ச்சியை பெறுவோம். நாமும் வாழ்வோம், பிறரையும் வாழ வைப்போம். இதனால் உலகம் அமைதியும் நிறைவும் பெறட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி.